தகப்பனே மை துதிக்கிறேன், பிதாவை மை துதிக்கிறேன், உன்னதரை மை துதிக்கிறேன், உயர்ந்தவரை மை துதிக்கிறேன், வெற்றி வேந்தனை மை துதிக்கிறேன், விடுதலை நாயகரை மை துதிக்கிறேன். தகப்பனே, இந்த 6வது மாதத்திலே இந்த 1ஆம் தேதியிலே ஆண்டவரே, உம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். எங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படி தகப்பனே, அநேக காரியங்களே இந்த மாதத்தில் எங்களுக்கு செய்ய போகிறீங்க. இதுவரை உன்னுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்காமல் துவண்டு போய் சோர்ந்து போய் வேதனைப்பட்டு நெருக்கப்பட்டு துக்கப்பட்டு போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த இருதயத்தில் இந்த மாதத்தில் தகப்பனே, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படி, உன் இருதயம் சந்தோஷப்பட்டு பூரிக்கும்படி மகிழ்ச்சியான காரியங்களை நீ கேள்விப்பட போகிறாய். உன்னதமான காரியங்களை உன் குடும்பத்துக்கு தேடி வரப்போகிறது. உன் பிள்ளைகளை குறித்து, உன் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறாரு. உன் பிள்ளைய வாழ்க்கையில் ஒரு மேன்மையான ஒரு காரியம் உண்டாக போகிறது. உன் பிள்ளைகள் எதை விரும்பினார்களோ அதை எல்லாம் செய்ய கர்த்தர் சித்தம் வச்சிருக்கிறாரு. இதோ நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றவர் சொல்கிறார். ஸ்திரீயே, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று கானான் ஸ்திரீக்கு சொன்னது போல இந்த மாதத்தில் இதுவரை நீ எந்த காரியத்தை விரும்பி வராமல் இருந்ததோ நீ விரும்பின காரியத்தை இந்த மாதத்தில் கர்த்தர் உனக்கு செய்ய போகிறார். அல்ல தொசி ரத்துனா மாலாக்காரப்பா, விரும்பு என்று அவர் சொல்லுகிறார். உன் குடும்பத்தை குறித்து அற்புதங்களை அதிசயங்களை விரும்பு. ஆவிக்குரிய ஜீவியத்தில் எழுமணும், ஆவிக்குரிய ஜீவியத்தில் பிரகாசிக்கணும். நான் ஜெப ஆவியில் நிரம்பணும், விண்ணப்பத்தின் ஆவியில் நிரம்பணும், துதியின் வல்லமையில் நிரம்பணும் என்று நீ விரும்பும் போது கர்த்தர் அவருடைய மகிமையால், அவருடைய வல்லமையால், அவருடைய கிருபையால், அவருடைய பிரசன்னத்தால் உன்னை மூடி பாதுகாத்து அடைக்கலமாய் கேடகமாக இருந்து உன்னை நடத்தும்படி அவர் விரும்புகிறார். அவரை அண்டிக்கொள் என்றவர் சொல்கிறார். அவரை அண்டிக்கொள் என்றவர் சொல்கிறார். மாலா தூஷிக்காரா தூணா மாலாக்காரா ரபா, உன் சத்துருக்குள் சிதறண்டு ஓடுகிற ஒரு மாதமாக இருக்கிறது. கடந்த மாதத்தில் உனக்கு எதிராக செயல்பட்டவர்கள், உனக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணினவர்கள், உனக்கு எதிராக உன் மனது வேதனைப்படும்படி, நீ கண்ணீரிலே நீ வேதனையிலே மூழ்கும்படி ஈடுபட்ட அத்தனை பேரையும் இந்த மாதத்திலே நீ தேடியும் காணாதிருக்கும்படி கர்த்தர் அத்தனை பேர்த்தையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கும்படி, உனக்கு விரதமாக எழும்புகிற எந்த ஆயுதமாக இருந்தாலும் அது வாய்க்காமலே போகும்படி கர்த்தர் துணைநின்று உனக்காக யுத்தம் பண்ணி உனக்காக வழக்காடி அவர் இறங்கி உன் சாதகமாக எல்லாவற்றையும் நல்ல தீர்ப்பு உனக்கு கொடுக்கும்படி கர்த்தர் இறங்கியிருக்கிறார். அதனால் நீ பலம் கொண்டு திடமானதார். நான் உன்னோடு இருக்கிறேன். நான் பயங்கரமான பராக்கிரமசாலியை உன்னோடு இருக்கிறேன். உன்னை துன்பப்படுத்தவர்கள் மேற்கொள்ளாமல் இடறி போகும்படி, மறக்கப்படாத நித்திய இலைச்சை அவர்களுக்கு உண்டாகும்படி, உன்னோடு இருக்கிறவர் பெரியவர் என்பதை சத்துரு அறியும்படி, அவர்களோடு இருப்பதை காட்டிலும் ஓகோடு இருக்கிறவர் பெரிய என்பதை அவர்கள் அறியும்படியாக கர்த்தர் பெரிய காரியத்தை உனக்கு செய்ய போறார். லமாராது இஷ்காராதோ நிகானமாலாக்கர் அரதுடமாதோ நிகரபாலாக்கரலாரபா, உனக்கு எதிராக எளிமையான எல்லா சூழ்ச்சிகளும் அது மடங்கடிக்கப்பட்டு, அது சுட்டரிக்கப்பட்டு, அது சாம்பலாகும்படி, அது காத்திலே பறக்கும்படியாக உன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சாம்பலாக்கி அதை காத்தலை பறக்க விடும்படியான ஒரு சூழ்நிலை கர்த்தர் வச்சிருக்கிறார். மேக ஸ்தம்பம் உன் மேலே இறங்கி கொண்டிருக்கிறது. அக்னி ஸ்தம்பம் உன் மேலே இறங்கி கொண்டிருக்கிறது. உனக்கு உன் குடும்பத்துக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். உன் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட என் அனுமதி இல்லாமல் கீழே விழாது. அப்படிப்பட்ட ஒரு கிருபியை உனக்கு நான் வச்சிருக்கிறேன். நீ சாதாரண ஆள் அல்ல. வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லவருடைய பிள்ளை. நீ துவண்டு போகாதே, சோர்ந்து போகாதே. கர்த்தர் ஏன் கூட இருந்து பெரிய பெரிய காரியங்களை செய்வார் என்று வாக்கு பண்ணுகிறார். தகப்பனே, இந்த மாதத்தில் தேவ பிள்ளைகளுக்கு எதிராளிகள் எல்லாவற்றையும் முறியடிக்கிறீர். இந்த மாதத்தில் தேவ பிள்ளைகளுக்கு எதிர்ப்புகள் எல்லாவற்றையும் முறியடித்து ஜெயத்தை எடுத்துக்கொண்டு, வெற்றியை எடுத்துக்கொண்டு, விடுதலையை எடுத்துக்கொண்டு, சமானத்தை எடுத்துக்கொண்டு வாழும்படியான ஒரு மகத்துவமான ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய போகிறதுக்கு நன்றி ராஜா. இந்த மாதத்தில் ஆண்டவரே இயேசப்பா, ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் சத்துருளுக்கு முன்பாக ஒரு பெரிய ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவங்க பிள்ளைகள் அமர்ந்திருக்கும்படி கிருபை தரப்படுறீங்க. ராஜாக்களோடும் பிரபுக்களோடும், ராஜாக்கள் இறுதியம் உள் சார்பாக வரும்படி, பிரபுக்கள் இறுதியம் உள் சார்பாக வரும்படி, விஐபிக்கள் இறுதியம் உள் சார்பாக வரும்படி எல்லா இறுதியங்களையும் கர்த்தர் உன் பக்கம் திருப்பி விடும்படியான ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் செய்ய போகிறார். உன்னை அசைக்க நினைத்தவர்கள் அவர்கள் வெட்கப்பட்டு போகும்படியாக, உன்னை துன்பப்படுத்த நினைத்தவர்கள் வெட்கப்பட்டு போகும்படியாக கர்த்தர் இறங்கி துரிதமாக, நீ என் பார்வைக்கு நீ அருமையானபடியா நீ கனம் பெற்றிருக்கிறாய். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்த என் நாமத்தை மறுதலியாமல் நீ உண்மையை என்னையே நம்பிக்கொண்டு இருப்பதா, உனக்கு ஒரு புதிய திறந்த வாசலை இந்த மாதத்தில் உனக்கு நான் திறந்து விட போறேன். அந்த திறந்த வாசல் அற்புத வாசல், அதிசய வாசல், அடைக்கல வாசல், வெற்றியின் வாசல், விடுதலையின் வாசல், சமானத்தின் வாசல், அது செழிப்பின் வாசலாக அது உனக்கு மாறப்போகிறது. அதில் அடைக்கப்பட்ட அத்தனை காரியங்களையும் கர்த்தர் இந்த மாதத்தில் உனக்கு திறந்து விட போறார். மாலா தாசி
ரகாதீமா காராபா. தகப்பனே, இந்த மாதத்தில் இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தங்களை தேவ பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்குறீங்க. ஆண்டவரே, இந்த மாதத்தில் நீர் எங்களுக்கு கேடகமும் பெலனு கோட்டை மருந்து கரம் பிடிச்சு நடத்துங்க. இந்த மாதத்துக்குண்டான தேவைகள் எவ்வளவா இருந்தாலும் அந்த தேவைகளை சந்திப்பதற்கு நீங்கள் போதுமான இருக்க. நீர் போதும் ராஜா, எங்களுக்கு நீர் போதும். நீர் எங்கள் சொத்து, நீர் எங்கள் சொத்து ராஜா. நீங்கள் ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு போதும். நீங்கள் போதும் ராஜா, நீங்கள் போதும். நீங்கள் எங்கள் கூட இருந்தாலே போதும். யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வீங்க. தகப்பனே, இந்த மாதத்தில் பிள்ளைகளுக்கு உண்டான எல்லா தேவைகளை சந்திக்கணும். பிள்ளைகள் படிப்பு காரியத்தில் ஆண்டவரே, எத்தனையோ பெற்றோர்கள் ஃபீஸ் கட்டுவதற்கு ஆண்டவரே தடுமாறி கொண்டு இருக்கலாம். ஆனால் தடுமாற்றம் இல்லாமல் அமைதியாக அதிசயங்களை காணப்பண்ணி எல்லா பொருளாதார தேவைகளை நீங்கள் சந்திக்க போகிறீங்க தகப்பனே. ஆண்டவரே, காற்று வராது, மழை வராது, பள்ளங்களை நிரப்புவேன்னு சொன்னீங்களே தகப்பனே. இந்த மாதத்துக்கு உண்டான பிள்ளைகள் படிப்பு காரியத்துக்கு உண்டான எல்லா தேவைகளை நீங்கள் சந்திங்க தகப்பனே. அதோடு கூட இந்த மாதத்தில் கடனே வாங்காத அளவுக்கு மிச்சம் எடுக்கும்படியான சூழ்நிலை உருவாக்கி தாங்க தகப்பனே. தேவ பிள்ளைகளுக்கு தேவ பாதுகாப்பு, தேவ கிருபை, தேவ சமாதானம் கடந்து வரட்டும். குடும்பங்களில் ஒரு மனது உண்டாகட்டும் தகப்பனே. தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள், தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் எதுவும் குடும்பத்தில் அணுகாத அளவுக்கு உங்களுடைய பரிசுத்த இரத்த கோட்டைகள் ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தாவை, எந்த ஒரு விளைவனும் தாக்காத அளவுக்கு ஆண்டவரை ஒவ்வொருவருக்கும் காண்டா மிருகத்துக்கு உண்டான ஒரு ஒத்த வல்லமையை நீங்கள் தகப்பனே. பிள்ளைகள் வாழ்ந்திருக்கணும், பிள்ளைகள் உயர்ந்திருக்கணும், பிள்ளைகள் செழித்திருக்கணும் தகப்பனே. உங்களுடைய பிள்ளைகள் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் உங்கள் சமூகம் முன்னால் செல்லட்டும் தகப்பனே. நீர் பிள்ளைகளுக்கு ஞானமாக, அடைக்கலமாக, கிருபியாக இருந்து கரம்பிடித்து நடத்துங்க தகப்பனே. ஆண்டவர், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எல்லா காரியங்களையும் நீங்கள் போதிக்க வேண்டும் தகப்பனே. நீர் ஆலோசனை கர்த்தராக இருந்து நடக்க வேண்டிய வழியை நீங்கள் காட்டுங்க தகப்பனே. இந்த மாதத்திலே ஆண்டவரை கர்த்தாவே, நீர் அரணும் கோட்டையும் துருகமாக இருந்து பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையிலே தங்குவான் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, உங்கள் மறைவில் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. நீர் ஆபத்து காலத்தில் அனுகூலமான ஒரு துணையாக இருக்கிறீங்க தகப்பனே. ஆண்டவரை, வாதவன் கோடார்த்தானுக்கு அது பொல்லாப்பு நேரிடாது என்று சொன்னீங்க தகப்பனே. எந்த ஒரு பலவீனமோ தேவ பிள்ளைகளுக்கு அணுகாத அளவுக்கு பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை தாங்க தகப்பனே. ஆண்டவரை, திரும்ப வாழ வயதை கூட்டி கொடுங்க தகப்பனே. ஆயுஷ் நாட்களை பெருக பண்ணுங்க தகப்பனே. ஆண்டவரே, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி எல்லா குறைகளையும் கிறிஸ்து இயேசுவின் மகிமையை நிறைவாக்குங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. தகப்பனே, தந்தையே, இரட்சகரே, மீட்பரே, வெற்றி வேந்தனே, விடுதலை நாயகரே, கரம் பிடித்தவரே, கைவிடாத கண்மலையே, கைவிடாத மீட்பரே, ஷாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கி லீலியே, சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரே, இரக்கத்தின் சொருவியே, என் மேலே கண்ணை வச்சு ஆலோசனை சொல்லுகிற தகப்பனே, இந்த நாளிலே, இந்த புதிய நாளிலே உம்முடைய கிருபை என் மேலேயும், என் குடும்பத்தார் மேலேயும், எங்கள் சபை மேலேயும் புதிதாய் 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 இருப்பதாக. காலை வேளையிலே உம்முடைய கிருபை எனக்கு புதிதாக இருப்பதாக. தகப்பனே, இந்த மாதத்திலே நடக்க வேண்டிய வழிகளை எனக்கு சொல்லித்தாங்க. நீர் எனக்கு ஆலோசனை கர்த்தர். நான் போகும்போதும் நான் வரும்போதும் உம்முடைய கிருபை, உம்முடைய சமூகம் எனக்கு முன்னாலே செல்லட்டும். என்னுடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. பிள்ளைகளுக்கு நல்ல ஞானமும் நல்ல சுகமும் நல்ல பலனும் கடந்து வருவதாக. இந்த மாதத்திலே எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தாங்க. நீர்தான் எனக்கு கேடகம், நீர்தான் எனக்கு கோட்டை, நீர்தான் எனக்கு துருகம். தகப்பனே, உம்முடைய மகிமை என்னை ஆளுகை செய்யட்டும். மேக ஸ்தம்பம் என்னை ஆளுகை செய்யட்டும். தகப்பனே, எந்த ஒரு பலவீனமோ எந்த ஒரு சோர்வோ என் குடும்பத்தை அணுகாத அளவுக்கு உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை மறைச்சி கொள்ளுங்க, எங்களை மறைச்சி கொள்ளுங்க. தகப்பனே, அப்பா, உம்முடைய இரத்தத்தாலே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். உம்முடைய இரத்தத்தாலே நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். உம்முடைய இரத்தத்தாலே சுகமாயிருக்கிறேன். உம்முடைய இரத்தத்தாலே சமாதானம் உண்டாயிருக்கிறது. உம்முடைய இரத்தத்தாலே எனக்கு ஐஸ்வர்யம் உண்டாயிருக்கிறது. நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். தகப்பனே, என்னுடைய ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் முழுவதும் உம்மை சார்ந்திருக்கிறது.
இந்த மாதத்துக்குண்டான எல்லா தேவைகளையும் உம்முடைய சமூகத்தில் வைக்கிறேன் தகப்பனே. இந்த மாதத்தில் என் குடும்பத்தில் என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடும்படி, நான் மிச்சம் எடுக்கும்படி சூழ்நிலைகளை எனக்கு உருவாக்கி தாங்க தகப்பனே. தகப்பனே தகப்பனே தந்தையே மீட்பரே, கர்த்தர் மேலே பாரத்தை வச்சிரு, கலங்கி தவிக்காத என்ற வசனத்தின்படி நான் உன்னை விசாரிக்கிறபடியால் உன் கவலையை என் மேலே வச்சிரு என்ற வசனத்தின்படி நாங்கள் உம்முடைய சமூகத்தில் எனக்கு உண்டான எல்லா காரியங்களையும் உம்முடைய சமூகத்தில் வைக்கிறேன். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்போது கண்களை மூடிய வண்ணமாக அவரவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு என்ன தேவை, எப்படி இருக்கணும், எதை எதிர்பார்த்துருக்கிறீங்க அப்படிங்கிறத அப்பாட்ட எல்லாரும் கண்ணை மூடி நீங்கள் சொல்லுங்கள், அறிக்கை பண்ணுங்கள். இந்த மாதத்தில் எனக்கு இந்த காரியம் இருக்கிறது, நான் என்ன செய்கிறதுன்னு தெரியல, நீங்கள் தான் எல்லாம் பொறுப்படுத்திக் கொள்ளணும். நான் மைனஸில் போய்கிட்டு இருக்கேன், நான் ப்ளஸ்ஸில் போகணும். ஆண்டவர் மிச்சம் எடுக்கணும். ஆண்டவர் இந்த மாதத்தில் எந்த ஒரு தேவையில்லாத பலவீனமோ, தேவையில்லாத நோய் நொடியோ, எந்த ஒரு கடனோ எதுவுமே எனக்கு வரக்கூடாது. என்னை வேலி அடைச்சிக்கொள்ளுங்க என்று எல்லோரும் வாயை திறந்து உங்கள் குடும்பத்தை குறித்து பேசுங்க. அப்பாட்ட சத்துருகளுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துங்க. கேளுங்க எல்லாம் அப்பாட்ட. உங்கள் குடும்பத்தில் என்ன சூழ்நிலை இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தேவை, அதையெல்லாம் அப்பாட்ட சொல்லுங்கள். எல்லோரும் மனம் விட்டு பேசுங்க அப்பாட்ட. இந்த மாதத்திலே ஒரு வழியாக வந்த போராட்டங்கள் 7 வழியாக ஓடிப்போ போகுது. சிந்தையில் இருக்கிற குழப்பங்கள், நினைவில் இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் மாறுகிறது. ஒரு ஸ்டெடி மைண்டு இல்லாமல் இருந்துச்சு. கர்த்தர் உனக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டெடி மைண்டை கொடுத்துருக்கிறாரு. மாறாக இந்த மாதத்தில் உங்கள் சத்துருக்களை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். உங்களுக்கு எதிராக எழும்பினவர்கள் உங்கள் சார்பாக வரப்போகிறாங்க. உங்களுக்கு எதிராக யார் உங்களுக்கு சூழ்ச்சி பண்ணாங்களோ, உன் வேலையை, உன் தொழிலை, உன் பிள்ளைங்க படிப்பை நினைத்து பொறாமப்பட்டவர்கள் எல்லாருமே வெக்கப்பட்டு போகும்படி கர்த்தர் இந்த மாதத்தில் எந்தெந்த இடத்துல கடந்த மாதத்தில் தலை குனிந்து வெக்கப்பட்டு வெளியே தலை காட்ட முடியாமல் ஒரே கூணி குறுகி போய் இருந்தாயோ, அதே இடத்துல கர்த்தர் உன்னை இந்த மாதத்தில் தலை நிமிர பண்ண வைக்க போகிறார். இந்த மாதத்தில் தலை நிமிர பண்ண வைக்க போகிறார். தலை நிமிர பண்ண வைக்க போகிறார். பயப்படாது என்றவர் சொல்கிறார். நீ நிமிர்ந்து நில். இந்த மாதம் நீ எழும்புகிற ஒரு மாதம், இந்த மாதம் நீ வெளிச்சம் கொடுக்குற ஒரு மாதம், இந்த மாதம் பிரகாசிக்கிற ஒரு மாதம் என்றவர் சொல்கிறார். தகப்பனே, இந்த மாதத்தில் உங்களுடைய கிருபை பலன் கூட இருப்பதா காத்துக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.